Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையளவு முந்திரி, பாதாம், ஒரு கையளவு dry grapes, ஒரு கடல் பாசி, 2 பட்டை, ஒரு 4 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு இலை. இவ்வளவுதான். நம்ம வெங்காயம், தக்காளி அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாத்தீங்களா ஸ்பைசஸ், அது எல்லாமே நம்ம இது கூட நல்லா ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, நான் இன்னுமே 2 எக்ஸ்ட்ரா போட்டுட்டு எனக்கு நல்லா காரமாக சாப்பிடணும் போல இருந்துச்சு. இன்னுமே 2 எக்ஸ்ட்ரா போட்டுட்டு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா அது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி இருக்குல்ல, முந்திரி பாதாம் இதெல்லாமும் நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த டைமில் வந்து நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் பாதாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் கிரேப்ஸையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கிரேப்ஸ் வந்து நல்லா ரவுண்டாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், இவ்வளோதான் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த ஒரு மசாலாவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது. பாருங்கள் நல்லா வந்து கிரேப்ஸ் வந்து நல்லா பெருசாகிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துட்டா போதும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ற உப்பும் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து கடாசி எடுத்துருந்தேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் கண்டிப்பாக இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கடாசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு வந்து 2 கிளாஸ் அளவுக்கு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கணும். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் நம்ம 1.5 கிளாஸ் தான் தண்ணி எடுத்துக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் போகிற பசங்களுக்கோ இல்லை பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அரிசியும் நம்ம அது கூட போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் நான் எந்த அளவுக்கு காட்டுறோம் அதே தான். 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி இல்லைன்னு கவலைப்படவே வேண்டாம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கரை வந்து விசில் போட்டுக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எந்த ஒன்று இன்க்ரீடியன்ட்மே நான் ஆட் பண்ணலை. வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கேன். அப்புறம் அந்த ஸ்பைசஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு புலாவ் ஒரு தடவை. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதுவும் ஹெல்த்தியாகவும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு. பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் போதும். நான் வந்து சாப்பாடு அரிசி இருந்தாலும் ஒரு 3 விசில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். விசில் போட்டது எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தான் உதிரியாக வந்துருந்துச்சு. இன்னுமே பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி